ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸுங்க. இங்கே பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் ஃப்ரைட் ரைஸுங்க. நல்லா உதிராக சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து பன்னீரை வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரைட் ரைஸுங்கிறனால இந்த மாதிரி சைஸில் இருக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க, இது பாருங்கள். ஸோ இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாங்க. நான் இன்னைக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் ஒரு 100 கிராம் கோஸை சீவி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் இஷ்டம் தாங்க. நீங்கள் இதில் பீன்ஸ், கேரட்லாம் கூட ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கோஸும் கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக வதக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சாப்பிடும்போது நமக்கு அந்த கிரன்ச்சினஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், கோஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதுங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ரைஸை ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால ஒரு 80% மட்டும்தாங்க குக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணுங்க. நீங்கள் சாதத்தை உடைச்சிங்கன்னா உடையணும், மசியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனா தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ மொத்தமாக சால்ட் போட்டுடலாங்க. ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இது அப்படியே நம்ம அடியிலிருந்து எடுத்து கிளறி விட போகிறோங்க. நாலு பக்கம் இருந்தும் இது மாதிரி பொறுமையாக கிளறுங்க. பாருங்க, அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பீன்ஸ், கேரட் கூட நீங்கள் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.